வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. வேதத்திலே நாம் பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் செய்த செயல்களின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலே 2 தேவ மனிதர்கள் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். ஏனோக்கு மற்றும் நோவா. இவர்களை குறித்து தான் வேதத்திலே இவர்கள் கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இதிலே ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 24ஆம் வசனத்திலே ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். ஆம், ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் தேவனோடு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஏனோக்கினுடைய ஜெப வாழ்க்கையை நாம் இங்கே அறிந்து கொள்ளலாம். ஏனோக்குக்கு குடும்பம் இருந்தது, பொறுப்பு இருந்தது. ஆனாலும் தேவனோடு நேரம் செலவழிப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். வேதம் எல்லோரையும் இப்படி சொல்லவில்லை. ஜெபித்து கொண்டிருக்கையில், தேவனோடு இருக்கையில் காணப்படாமல் போனார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை உருவகப்படுத்தி சொல்ல விரும்புகின்றேன். எப்படி ஏனோக்கு தேவனோடு இருக்கும் பொழுது காணப்படாமல் போனாரோ, அதே போல நானும் தேவனோடு இருக்கின்ற பொழுது என்னுடைய சுயம் காணாமல் போக வேண்டும். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை போல நான் மாறிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய சுயம் மறைந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சகட்டம், இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதுதான். ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை போல நம்மை மாற்றுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரோடு நடப்பதற்கு, அவரோடு பிரியமாக வாழ்வதற்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை நம் சுயம்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற நிருபம் 7ஆம் அதிகாரத்திலே, நான் விரும்புகின்ற காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத காரியத்தை தான் நான் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய தவிப்பை வெளிப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எல்லோருக்குமே அந்த பிரச்சனை உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நம் உள்ளத்திலே பல கேள்விகள், பல போராட்டங்கள். அதற்கு முன்பதாக நம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினதற்கு பின்பு அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு தூண்டப்படுகின்றோம். அதற்கு எதிரியாக இருப்பது என்னுடைய சுயம். ஜெப வாழ்க்கை மட்டுமே, அதாவது ஆண்டவரோடு நேரம் செலவழிக்கின்ற நேரங்கள் மட்டுமே என் சுயத்தை மறிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு என்னை பலப்படுத்தும். ஒருவரிடத்திலே இப்படியாய் கேட்டார்கள், நீங்கள் ஜெபித்து ஜெபித்து எதை பெற்று கொண்டீர்கள்? அவர் இப்படியாய் சொன்னார், நான் ஜெபித்ததின் மூலமாக சில காரியங்களை இழந்திருக்கிறேன். எவைகளை இழந்தீர்கள்? பொறாமை, பெருமை, கர்வம், கோபம், பிடிவாதம், பேராசை, இச்சை. இவைகளெல்லாம் ஜெப வாழ்க்கையின் மூலமாக நான் இழந்து போன காரியங்கள். அன்பானவர்களே, சுயத்திற்கு மறிப்பதற்கு என்ன வழி? தேவனோடு நேரம் செலவழிப்பதை தவிர, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒரு முறை ஆண்டவரோடு தனியாக ஜெபியுங்கள். காலையிலே வாசித்த, தியானித்த வேத பகுதிகளை மறுபடியும் மனதிலே கொண்டு வந்து தியானியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கும் என் சுயத்தின் விருப்பங்களை மேற்கொள்ளாமல் வாழ்வதற்கும் அது எனக்கு உதவி செய்யும்.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுயத்தின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவர் உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார். அன்பானவர்களே, சுயத்திற்கு மரிப்பதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம். நம்முடைய வாழ்க்கையின் சவாலும் அதுதான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஆண்டவரே, உம்மோடு நான் நேரம் செலவழித்து என் சுயம் காணாமல் போக வேண்டும். ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சுயத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.